தென் மாவட்டங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது 17 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நாடு முழுவதும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய சூழல்ல அந்த வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில விற்பனை செய்யப்படுவதாக தென்மண்டல குடிமைப் பொருள் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழல தான் தற்போது 17 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டிஎஸ்பிகள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில தான் விருதுநகர் சரகத்துல ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டர்களை வணிக பயன்பாட்டிற்கு விற்பனை செய்து அதனை வைத்து உபயோகப்படுத்தி வந்தது தெரிய 6 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த 11 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற கண்காணிப்பு பணி மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள 10 மாவட்டங்களிலும் தீவிரப்படுத்துவதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 17 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 10 பேர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.